ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஆசனம். செகண்ட் பொறுமையாக கையை தூக்கி செய்யணும். தேர்டு சக்ராசனம். ஃபோர்த்து இடுப்பை குலுக்கணும். ஃபிஃப்த்து இடுப்பை வளைச்சி நல்ல ஆசனம் செய்யணும். சிக்ஸ்த்து உக்கட் ஆசனம். செவன்த்து தனுராசனம். இது செஞ்சால் உடம்புக்கு நல்லது, உடல் ஆரோக்கியம். ஹலோ, வணக்கங்க. இப்போ அவல் கேக் பார்க்கலாம். நம்ம அதுக்கு தேவையான பொருட்கள்: அவல் 1 கப், ஜீனி, ஏலக்காய். அவல் ஃபஸ்ட்டு வானலியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துங்க. பொன் வறுவலாக வறுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதை எடுத்து நல்லா வறுக்கணும். பொன் வறுவலாக வறுத்துங்க. அதை ஒரு பாத்திரத்தில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஃபஸ்ட்டு வறுத்துங்க, நல்லா வறுத்துங்க. அதை ஒரு மிக்சியில் தனியாக போட்டு வச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா மைய அரைச்சிருங்க. மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அவல் நல்லா பவுடராக ஆகணும். அதுமாதிரி பவுடர் ஆக்கிக்கிங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன, மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கின பிறகு ஒரு வானலியில் கொஞ்சம் 1 கப்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு அதில் கொஞ்சம் இந்த பவுடர் இருக்கு இல்லையா, எடுத்திங்கள்ல அரைச்ச பவுடரை, அது நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு அந்த பவுடரை அதில் போடணும். அதில் கொஞ்சம் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். நெய்யை ஆட் பண்ணிவிடுங்க. நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டிட்டிங்கன்னா, எவ்வளோ கிண்டுறீங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுங்க. 1 கப்பு ஜீனியும் அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஜீனி ஆட் பண்ணி நல்லா சூடாகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா சூடாகட்டும். சூடாகி வந்த பிறகு நல்லா வெந்துடும். நல்லா வெந்த பிறகு அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிளறட்டும். நல்லா எவ்வளோ முடியுமோ கிளறுங்க. கிளற தான் மிக்ஸ் ஆகும். ஜீனியும் அவலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் பீட்ரூட்டு கொஞ்சம் எடுத்துங்க. பீட்ரூட் தண்ணியை நல்லா பிழிஞ்சு தண்ணி எடுத்து ஒரு செப்பரேட் அதில் கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுங்க. அதில் ஒயிட்டாக இருக்கிறத பாதி எடுத்து வச்சுட்டு, மீதியில் அந்த பீட்ரூட் தண்ணியை கொஞ்சம் நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, அந்த பீட்ரூட் தண்ணியை அதில் கலந்து விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட்ரூட் தண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா, மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை நல்லா கிளறுங்க. இது குழந்தைங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலராக இருக்கும். அதுக்காக இது மாதிரி பண்ணுறது. அது ஒரு பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக சரின்னு சாப்பிடுவாங்க. அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தனி செப்பரேட்டாக வச்சுங்க. ஒயிட்டில் இருக்கிறது ஒயிட் அவல் தனியாக, அந்த இதையும் பீட்ரூட்டு போட்டதையும் தனியாக வச்சுங்க. தனியாக கையால் பிடிச்சி உருண்டையாக பிடிச்சி தனித்தனியாக கொண்டு வாங்க. அதை தட்டையாக ஷேப் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இது ஒரு தட்டையாக ஷேப் பண்ணுறீங்கள, அதோட 1 பை 1 அது ஒன்று மேலே ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்று கீழே ஒயிட்லேயும் மேலே அந்த ரெட் கலரில் இருக்கிறதையும் அப்படியே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அது மாதிரி 2 மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியால் வச்சு ஷேப் பண்ணுங்க. மூடி வச்சு ஷேப் பண்ணி அதை இது பண்ணணும். அது ரவுண்டாக வர்ற மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. பிசுரெல்லாம் எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு அது 1 பை 1 ஷேப் பண்ணி அழகாக இது பண்ணுங்கள். 2யும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீழே ஒயிட் இருக்கட்டும், மேலே ரெட் கலர் இருக்கட்டும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும்.
அதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் மேலே வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு இது. ஒரு ஈவினிங் நேரத்தில் இதை ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்திங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு